10 நிமிஷத்தில் அம்மா நான் குறும்பு செய்ய மாட்டோம், எங்களை வந்து அழைச்சிட்டு போயிடுங்கன்னு அந்த குழந்தைங்க 2 கதர் என்னன்னு தம்பியும். நம்ம பிள்ளைகளை வளர்க்க தானே பெற்றுருக்கோம், நம்மளால வளர்க்க முடியல, நம்ம பிள்ளைய யார் வளர்த்துற போறா? இப்போ நம்ம சரியாக வளர்க்காத விட்டு தான் ஜெயிலில் அரசாங்கம் வளர்க்குது, தண்டனை கொடுத்து வளர்க்குது. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? ஹாஸ்டலில் விட்டாதான் குழந்தை சேட்டை பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா நம்ம வளர்க்கவே தகுதி இல்லாதவர்கள். பிரச்சனை வந்து குழந்தைகள்கிட்ட இல்லை, நம்மள்கிட்ட தான் இருக்குது. அதோட டிப்ரெஷனோட வெளிப்பாடு. நம்ம காலேஜில் ஒரு டானா மாறணும், இவங்களுக்கு மத்தியில் வாழணும்னா நம்ம டானா ஆயிர வேண்டியதான். டான் பொசிஷனுக்கு போயிட்டேன். பிள்ளைகளை வளர்க்க தெரிந்தது நமக்கு தான் தெரிந்திருக்க வேண்டும். பிள்ளைகள் தருதலையானாக பெற்றோர்கள் தருதலையானதான் பிள்ளைகள் தருதலை ஆவார். ஒரு ஹாஸ்டல் விட்டு அந்த குழந்தை என்ன சொல்லும்? ஒரு மாடு ஒழுங்கா குழந்தை வளர்க்குது, ஒரு ஆடு ஒழுங்கா குழந்தை வளர்க்குது, ஒரு பாம்பு ஒழுங்கா குழந்தை வளர்க்குது, ஒரு பள்ளி ஒழுங்கா குழந்தை வளர்க்குது. நமக்கு குழந்தை வளர்க்க தெரியலன்னா அப்ப யார் மேல தப்பு? நம்மளோட சுதந்திரத்துக்கு குழந்தைகள் தடையாக இருப்பதாக நினைத்து ஹாஸ்டல்ல கொண்டு விடுறீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 நாளாக ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு நெஞ்ச பிழிகிற மாதிரி ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி பேசுகிறதுக்கே நெஞ்சு அடைக்குது. ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அந்த சோசியல் மீடியாவோட வீடியோ. அந்த பிள்ளைங்க பயங்கர வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. பிள்ளைகள் ஒருபோதும் தொல்லைகள் இல்லை, அவங்க பிள்ளைகள் அப்படின்றத பேரண்ட்ஸுக்கு புரியணும். ஹாஸ்டலில் போட்டால் சரியாயிடும் சொல்லிட்டு ஹாஸ்டலில் போடுறது. ஹாஸ்டலில் போட்டால் அந்த பிள்ளைங்க டே 1லேருந்து ஒரு பெரிய பயம் வரும். நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஜுரமாக இருக்கும், சில நாளைக்கு மென்டலி கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ஏதோ வீட்டு நினப்பு இருக்கும், ஆனால் வரிசையில் உட்காந்து படிக்கணும். படித்து முடிக்கலைன்னா கடுமையான தண்டனைகள் ஹாஸ்டலில். அடுத்து உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்களே வாஷ் பண்ணணும். அது நல்ல பழக்கமாக இருக்கலாம், பட் அதை வாஷ் பண்ணுறது வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் வாஷ் பண்ணுறதா இருக்கக்கூடாது, அதில் ஒரு புரிதலின் பேரில் வாஷ் பண்ணணும். எல்லாமே A to Z இதுதான். வாரத்தில் ஒரே ஒரு முறை ஃபோன் கொடுப்பாங்களாம், அதுவும் ஒரு 10 நிமிடம் தான். அந்த ஃபோனு பக்கத்துலேயே ஆள் இருப்பாங்க, அடுத்த புள்ள வரிசையில் நிற்கும். அந்த 10 நிமிஷத்தில் அம்மா நான் குறும்பு செய்ய மாட்டோம், எங்களை வந்து அழைச்சிட்டு போயிடுங்கன்னு அந்த குழந்தைங்க 2 கதருது, அண்ணனும் தம்பியும். காட்டாக இருக்கும். ஹாஸ்டலில் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கீழே ஒருத்தன் மேலே ஒருத்தன் மேலே ஒருத்தன் மேலே ஒருத்தன், அதில் இறங்கி 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 ஸ்டெப்ஸ், இந்த ஓமனி பஸ் இருக்குல்ல பார்த்துருக்கீங்களா, மேலே ஏற அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலை. கண்டிப்பாக ஹாஸ்டல் வார்டன்கள் கண்டிப்பாக கடுமையான தண்டனைகள் கொடுப்பார்கள், அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஒரு ஸ்கூல் கேம்பஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், ஈவினிங் ஸ்கூல் விட்டால் அந்த கேம்பஸ் விட்டு முதல்ல வெளில போகணும், அப்போ தான் அது அட்மாஸ்பியரே மாறும். அது என்ன சிறை கொட்டடியா? அந்த கேம்பஸ் உள்ளே ஹாஸ்டல், அது வந்து ஒரு உண்மையிலே சிறை கொட்டடி தான். எனக்கு வந்து ஒரு 2002-03களில் நான் ஹாஸ்டலில் இல்லை, பட்டு நான் காலேஜ் படித்தது ஹாஸ்டல் மாதிரி தான். 2002-03களில் எங்கள் ஊரில் உள்ள பணக்கார வீட்டு பிள்ளைகள் நாமக்கல் பகுதிகளில் இந்த வேத விகாஸ், வெற்றி விகாஸ் இதில் படிப்பாங்க. அந்த பிள்ளைகளை அழைக்க போகிறது, பார்க்க வர்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கொடுமையானதாக இருக்கும். அந்த பசங்களோட வெளியில் வந்தோன்னே அவன் படுற சுதந்திரம், அவன் அடைகிற சந்தோஷம் வேறு லெவலில் இருக்கும். நம்ம பிள்ளைகளை வளர்க்க தானே பெற்றுருக்கோம், நம்மளால் வளர்க்க முடியல, நம்ம பிள்ளைய யார் வளர்த்துற போகிறா? இப்போ நம்ம சரியாக வளர்க்காத விட்டு தான் ஜெயிலில் அரசாங்கம் வளர்க்குது, தண்டனை கொடுத்து வளர்க்குது. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது? நம்ம பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்கணும், நம்ம வளர்க்கணும், நம்ம சோறு கொடுக்கணும். அந்த இன்பத்தை அடையிறது தானே குழந்தைகள். வள்ளுவன் சொல்கிறான், குழலினது யாழினது என்பது தன்மக்கள் மழலை சொல் கேளாதவன்றான். குழலும் யாழும் மகிழ்ச்சிக்கிறான் யாரான்னா தன்னோட பிள்ளை மழலையை கேட்காதவன் அப்படின்னு சொல்கிறான். அமிழ்தினும் ஆற்றையினதே தன் மக்கள் சிறுகை அளவே கூழ். அமிழ்தை விட ஆற்றல் பெரிய சந்தோஷம்டா, மகிழ்ச்சிடா. ஆற்றையினதே உன்னோட பிள்ளை அமிழ்தம், அந்த சோத்தை போட்டு பிணைஞ்சி கொஞ்சம் வாயில் வயத்தில் போட்டு கீழே இறஞ்சி நமக்கு குழம்பு போடுறோன்னு 10 கரண்டி குழம்பு போடல குழந்தைங்க. அப்போ அந்த குழந்தைங்கள அப்போ நம்ம வந்து ஹாஸ்டலில் விட்டால் தான் குழந்தை சேட்டை பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா நம்ம வளர்க்கவே தகுதி இல்லாதவர்கள். பிரச்சனை வந்து குழந்தைகள்கிட்ட இல்லை, நம்மள்கிட்ட தான் இருக்குது, என்னிட்ட தான் இருக்குது. ஒரு சின்ன கதையோட சொல்கிறேன். என்னுடைய மகனும் 10வது போயிட்டார். ஒரு மெச்சூரிட்டியான வயசு வருது, லேசாக மீசைகள் முளைக்க ஆரம்பிக்குது, சில எதிர்பட்ட கருத்துக்களை அப்பாட்ட பேசுகிறாரு, அப்பாவுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படின்ற லெவலில் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் இயல்பு தான். நான் கூட ஹாஸ்டலில் போட்டால் எல்லாம் சரியாயிடுன்னு பேசிட்டு அப்புறம் ஒரு CBSE பள்ளிக்கூடம், பெரிய பள்ளிக்கூடம், கிரீன் பாரடைஸ்ன்னு, அவரோட முதலாளி இந்த சேர்மன், அவர் ரொம்ப நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரீசெண்டாக கூட அந்த ஃபங்க்ஷன் கூட போயிட்டு வந்திருந்தேன். அவர்கிட்ட கேட்டால் என்னப்பா அப்படின்னு, இல்லை நான் பசங்க அப்படி தானே இருப்பாங்க, ஏன்னா அவர் பிள்ளைகளோடய பழகிறவர், பசங்க அப்படி தானே இருப்பாங்க, நம்ம தானே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி சில புக்ஸ் ரெஃபர் எடுக்கிறேன். அதில் ஒரே ஒரு ரெஃபரிங் எனக்கு கிடச்சிது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த ரெஃபரிங் எல்லாருக்கும் தெரிஞ்சதில்லை. நம்ம என்ன 10 பிள்ளையை பற்றா வளர்த்துக்கிட்டு இருக்கோம், இப்போ தானே வளர்த்துக்கிட்டு இருக்கோம்.
உங்கள் குழந்தைகிட்ட போய் சாயந்தரம் ஸ்ட்ராங்காக பேசுங்க. தனியாக கூப்பிட்டது கூட தெரியக்கூடாது. கூப்பிட்டு, அப்பா கிட்ட சொல்ல முடியாத பயம் எதுவும் இருக்காப்பா உனக்கு வெளியில் இருந்தால் நீ தாராளமாக அப்பாட்ட சொல்லலாம். அப்பா கேட்க தயாராக இருக்கிறேன். உன் மீது தவறே இருந்தாலும் நான் உன் மீது குற்றம் சொல்ல மாட்டேன். நான் அப்பா கேட்குற அதுக்கான விடையை தர்றேன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். ஒரு 5 நிமிடம் மௌனம். அப்பாட்ட என்ன வேணுமோ ஷேர் பண்ணு. நான் ஒன்றுமே சொல்லலை, நான் எதுவுமே சொல்லலை. 10வது படிக்கிற பையன் ஒரு லவ்னு சொன்னால் கூட நான் அதை பற்றி நான் ஒரி பண்ணலை. நான் அதை எப்படி வெளியே கொண்டு வரேன்னு தெரியும். இல்லை உன்னை யாராவது ஸ்கூலில் பயமுறுத்துறாங்களா, இல்லை வழியில் ஸ்கூல் போகிற வழியில் பயமுறுத்துறாங்களா, இல்லை பள்ளிக்கூடத்தில் சக மாணவன் பயமுறுத்துறாங்களா, டீச்சர்ஸ் பயமுறுத்துறாங்களா, என்ன வேணா இருக்கலாம் என்கிட்ட சொல்லு. அப்போ நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு அதோட விட்டுருங்க. தொண நோண்டாதீங்க. பிள்ளையில போட்டு நோண்டிக்கான பட்ஸா காது விட்டு நோண்டுறதுக்கு நோண்டிங்கன்னா காது போயிடும். காதே போக்குள்ள ஒரு புள்ள போயிடாதா. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப ரொம்ப காம் டவுன் ஆகி அவரோட சேட்டை எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டான். தினமும் குழந்தைகள்கிட்ட அன்பு செலுத்துங்க. கடைசியாக இதனுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஹாஸ்டலில் கொண்டு வர்றது தீர்வாகாது. வீட்டில் சேட்டை பண்ணுறான்னு ஜெயிலில் போடுறது தான் அது. தினமும் குழந்தைகள்கிட்ட அன்பு செலுத்துங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு கேளுங்க. நான் சேலம் கல்லூரியில் தான் படித்தேன். இது எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன். சீனியர் ரேக்கிங், நம்ம அக்கௌண்ட்டில் அவனு திட்டு போகிறது, நம்ம காசில் அவனுக்கு சிகரெட் வாங்கிட்டு சொல்கிறது, நம்ம காசில் தண்ணி வாங்கி அடிக்கிறது, நம்ம பைக்கு பெட்ரோல் எடுத்துகிட்டு சுற்றுறது, மிரட்டுறது, சல்யூட் பண்ண சொல்கிறது, ரயில் ஓடுங்கன்னு சொல்லி சிக்கு புக்குன்னு ஓடணும். எவ்வளோ தொல்லைகள்ங்கிறீங்க, எவ்வளோ தொல்லைகள். நைட்டு 11 மணி 12 மணி காது தொட்டுவானோம். சீட்டு விளையாடணும் ரூமில் வந்து. இந்த மாதிரியான நெருக்கடிகள். நம்ம மெஸ்பெல் கொடுத்து மாதம் எதை கொடுத்து சமைச்சு சாப்பிட்ருப்போம். அதை வந்து தின்ட்டு போகிறது. இப்படி உலகத்தில் உள்ள சில்லற ஆட்டிடியூட் ஃபுல்லாக பண்ணுவானுங்க. அது விட்டு அது நான் அந்த ஹோம் சிக்கில் இருப்பேன். ஓடி போயிடுவேன் வீட்டுக்கு. வீட்டில் போனால் எங்கள் பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்க மாட்டாங்க. காலேஜ் விட்டு ஓடியாந்துட்டான், காலேஜ் விட்டு ஓடிச்சிட்டேன். அதோட டிப்ரெஷனோட வெளிப்பாடு. நம்ம காலேஜில் ஒரு டானா மாறணும், இவங்களுக்கு மத்தியில் வாழணும்னா நம்ம டானா ஆயிர வேண்டி தான் டான் பொசிஷனுக்கு போயிட்டேன். பிரச்சனை பண்ணுறது, அட்ராசிட்டி பண்ணுறது, நானும் தகராறு பண்ணுறது, காலேஜுக்கு ஒபீடியன்ஸ் பண்ணுறதுல ஆடா பூடா ஆடா மூடான்னு கராமுறான்னு. அது காரணம் வந்து பிரச்சனை என் குணத்தில் இல்லை, அங்கே நடந்த டிப்ரெஷனோட வெளிப்பாடு நாம் ஏடா குடம் ஆயிடுறது. வீட்டுக்கு வர்றது, சண்டை போடுறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, எங்கே காட்டுறதுன்னு தெரியாது, எங்கே காட்டுறதுன்னே தெரியாமல் ஆயிடுறது. அந்த மாதிரி தான் குழந்தைகளும் வெளியில் உள்ள டிப்ரெஷனை காட்ட தெரியாது. வீட்டுக்கு வந்து நீங்களும் செல்லு போடல இன்ஸ்டாகிராம் நோண்டிகிட்டு இருந்தீங்கன்னா நான் முடிவு எடுத்தேன். இப்போ நான் ஒரு 4 மாதமாக வீட்டுக்கு போன பிறகு மொபைல் நோண்டுறதில்லை. வீட்டுக்கு போனால் பீஸ்ஃபுல்லாக பசங்களாம் சாப்பிட்டாங்களா, ரைட் ஓகே, படுக்கையை போட்டோமா படுப்பா கீழே படுன்னு சொல்லிட்டு சின்ன பையனோட கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு அப்படியே படுத்துறது. அப்படியே எப்போ தூங்குறேன்னு எனக்கும் தெரில, அவங்களுக்கும் தெரில, தூங்கிடுறாங்க. காலையில் வந்து ஸ்கூல் போகணும், அப்படியே அழகாக அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க. பிள்ளைகளை வளர்க்க தெரிந்தது நமக்கு தான் தெரிந்திருக்க வேண்டும். பிள்ளைகள் தருதலையானாக, பெற்றோர்கள் தருதலையானால் தான் பிள்ளைகள் தருதலை ஆவார்கள். கொண்டு ஹாஸ்டலில் விட்டு அந்த குழந்தை என்ன சொல்லும், குழந்தை தானங்க, அது எப்படி தொல்லைகள் ஆகும். பிள்ளைகளுக்கு அப்படி தாங்க இருப்பாங்க. மாடு இருக்கா, கண்ணுக்குட்டி இருக்கா, சின்ன கண்ணுக்குட்டி, அதுக்கு எதுவுமே தெரியாது. உழுது அங்கே ஓடும், இங்கே ஓடும், கிணத்துல பொத்துரும் ஊந்துரும். பார்த்துருக்கீங்களா? குண்டாரங்களை தலையை விட்டுரும். மாட்டு கண்ணுட்டி குண்டாரில் தலையை விட்டுட்டு வெளியே எடுக்க தெரியாது. அப்புறம் நம்ம மெதுவாக வெட்டிக்கிட்டு வெளியே எடுப்போம். அம்மாவை மட்டும் பால் குடிக்கக்குள்ள அம்மாவை வலிக்கிற மாதிரி குடிக்கும். ஊட்டி குடிக்குன்னு சொல்லாத, ஊட்டுதல் வலிக்கும் அம்மாவோட மார்பு குழந்தைக்கு. ஆனால் அது குழந்தை. ஒரு மாடு ஒழுங்காக குழந்தை வளர்க்குது, ஒரு ஆடு ஒழுங்காக குழந்தை வளர்க்குது, ஒரு பாம்பு ஒழுங்காக குழந்தை வளர்க்குது, ஒரு பள்ளி ஒழுங்காக குழந்தை வளர்க்குது, ஒரு பறவை ஒழுங்காக குழந்தை வளர்க்குது, வீடு கட்டி தூக்கணாங்குருவி வீடு கட்டி பறவை கட்டி குழந்தை வளர்க்குது. நமக்கு குழந்தை வளர்க்க தெரியலன்னா அப்போ யார் மேலே தப்பு? நம்மளோட சுதந்திரத்துக்கு குழந்தைகள் தடையாக இருப்பதாக நினைத்து ஹாஸ்டலில் கொண்டு விடுறீங்க. பிள்ளைய வளர்க்குறத விட வேறு என்ன வேலை? வளர்க்கணும்ல, கூட இருக்கணும்ல. அந்த வீடியோ மனதை உலுக்கி விட்டு என்னால் வந்து அதை பார்த்துட்டு பேசவே முடியல. அந்த சப்ஜெக்டை நெஞ்சு அடைச்சிச்சு. என்னெல்லாம் நினைத்திருப்பான் அந்த குழந்தை, என்னெல்லாம் கனவு கொண்டிருப்பான், எவ்வளோ நியூசன்ஸை சந்திச்சிருப்பா. அதனால் குழந்தைகளை நாம் தான் பெற்றோம், நம்மால் தான் உலகிற்கு வந்தார்கள், அவ்வளவுதான். வந்ததுக்கான ஒரு ரீசன் தான் நம்ம. ஆனால் அவர்கள் நம்ம அடிமைகள் கிடையாது, நம் வீட்டு வேலைக்காரர்கள் கிடையாது. அவங்களை எப்படி ஒன்றுமோ பயன்படுத்தலான்னு. அவங்கள் நம் குழந்தைகள், நம் எதிர்காலத்தை திட்டமிட போகிறவர்கள். ஸோ குழந்தைகளை குழந்தைகளாக பாவீங்கள். நன்றி.